பட்டியல் வெளியேற்றம் நமக்காக கிடையாது. அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு. பட்டியல் வெளியேற்றம் வேண்டுமென்றால் மட்டும் போதாது. அதற்காக நம்மால் முடிந்த பங்களிப்பை தர வேண்டும். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா தளக்காவயல் என்ற ஊரில் கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி தலைவரிடம் பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை மனு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பில் கொடுக்கப்பட்டது. மனுவில் கூறப்பட்டதை பார்க்கலாம். மதிப்பிற்குரிய ஐயா, நான் மேற்கண்ட முகவரியில் பல வருடங்களாக குடியிருந்து வருகிறேன். தேவேந்திரகுல வேளாளர் இனத்தை சார்ந்தவன். நாங்கள் உழவுக்குடியினர். ஏறும் போரும் எம் குல மரபு. நாங்கள் 1936 வரையில் பிசி பின்தங்கிய வகுப்பு பிரிவில் இருந்தோம். எங்கள் இனத்தை அன்று பிரிட்டிஷ் அரசு சிலரின் தூண்டுதலின் பேரில் சதி செய்து எஸ்சி பட்டியலில் சேர்த்துவிட்டது. அன்று முதல் இன்று வரை போராடி வரும் நாங்கள் மத்திய அரசுக்கு மகஜர் சமர்ப்பித்து அவர்களின் தொடர் நடவடிக்கையாக மாநில அரசுக்கு பரிசீலனை செய்து அனுப்பும்படி இன்றைய தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதம் இன்று வரையில் 2 வருடத்திற்கும் மேலாக நிலுவையில் வைத்து பரிசீலனையில் இருப்பதாக தகவல் தந்துள்ளது. RDI தகவல் இணைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் விவசாயம் சத்திரிய சாதி எஸ்சி பட்டியலில் இருப்பது வரலாற்று பிழை. ஆகவே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடைத்திடவும் OBC லிஸ்டில் இணைத்திடவும் ஆதரவு தெரிவித்து வரும் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றித் தர வேண்டுமாய் வணக்கத்துடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மனுவுடன் இணைக்கப்பட்ட நகல்களை காணலாம். பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர் ஆகியோருக்கு தேவேந்திர சேனா அனுப்பிய கடிதங்கள். மத்திய அரசின் பரிந்துரை தமிழக முதல்வருக்கு எழுதிய 3 கடிதங்கள். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், பிஜேபி சட்டமன்ற தலைவர், காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ஆகியோருக்கு தேவேந்திர சேனா எழுதிய கடிதங்கள். 1936 முன்பு எங்களை ஆதி திராவிடர் சாதியுடன் ஒப்பிடக்கூடாது என்று தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் கடிதம் போன்ற நகல்கள் இணைக்கப்பட்டுள்ளது. இது போன்று அனைத்து ஊர்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறும் போது ஊராட்சி தலைவரிடம் பட்டியல் வெளியேற்றம் மனு கொடுக்க வேண்டும். இங்கு சிலர் கேட்கலாம், கிராம சபையில் மனு கொடுத்தால் என்ன நடக்கப் போகிறது என்று. பட்டியல் வெளியேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்தும் அதற்கான முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தவறு. ஏதாவது ஒரு வழியில் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவக்கோட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கு நன்றிகள் பல. பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை.